தோபீத்து அதிகாரம் 12. தோபீத்தின் புகழ்பாவும் அறிவுரையும். ரஃபேல் தம்மை வெளிப்படுத்துதல். திருமண விழா முடிந்ததும் தோபீத்து தம் மகன் தோபியாவை அழைத்து, மகனே, உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றார். அதற்கு அவர், அப்பா, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கட்டும், நாங்கள் கொண்டு வந்த தொகையில் பாதியை அவருக்கு கொடுத்தாலும் தகும். ஏனெனில் அவர் என்னை நலமே திரும்பி அழைத்து வந்து சேர்த்தார். என் மனைவியை நலம் பெற செய்தார். பணத்தை என்னுடன் கொண்டு வந்தார். உங்களுக்கு நலமளித்தார். இவற்றிற்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்று கேட்டார். தோபீத்து அவரிடம், மகனே, அவர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை பெறுவதற்கு அவருக்கு தகுதி உள்ளது என்றார். பின்னர் ரஃபேலை அழைத்து, நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார். அப்பொழுது ரஃபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தருமம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பருவத்தினின்றும் தூய்மையாக்கும். தருமம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்த போதும் நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதேபோல் உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கும் நலம் அருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரஃபேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களுள் ஒருவர் என்றார். அதிர்ச்சி மேலிட இருவரும் அச்சத்துடன் குப்புற விழுந்தனர். ரஃபேல் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி பெருகட்டும். கடவுளை என்றென்றும் புகழுங்கள். என் விருப்பப்படி அன்று, கடவுளின் திருவுளப்படியே நான் உங்களோடு இருந்தேன். உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். நான் ஒன்றும் உண்ணவில்லை. நீங்கள் கண்டதெல்லாம் வெறும் காட்சியே என அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். அவர்கள் தரையிலிருந்து எழுந்தபோது ரஃபேலை காண முடியவில்லை. அவர்கள் கடவுளை பாடி புகழ்ந்தார்கள். கடவுளின் தூதர் அவர்களுக்கு தோன்றி ஆற்றிய மாபெரும் செயல்களுக்காக கடவுளின் புகழை அறிக்கையிட்டார்கள்.